போய் பார்க்கலாம். வீடெல்லாம் நல்லா பெருசா தான் இருக்கு. தாத்தாவோட வீடு. யூ மீன் உங்க அம்மாவோட அப்பா? ஆமா, கோர்ட் வில்லங்கத்துல சிக்காத சொத்துல இதுவும் ஒண்ணு. அம்மா பாப்பா வந்திருக்குமா? வாமா நிவி, வாங்க. நீ போ. சரிங்கம்மா. வாங்க மாப்ள. நிவி உட்காருங்க. காலையில தொடச்சிட்டு மாப்ள உட்காருங்க. அம்மா கொஞ்சம் வா. ஏமா இப்படி? எனக்கு கல்யாணம் முதல் நாளே நீயும் அப்பாவும் இப்படி பண்ணா போற இடத்துல நான் மதிப்பாங்களான்னு சொல்லு. சாரிமா, எனக்கும் கஷ்டமா தான் இருக்கு. வேற வழி இல்ல. இத நினைச்சு நீ கஷ்டப்பட வேண்டாம். நீ சந்தோஷமா வாழறதுக்கு உண்டான வழியை பாரு. மாப்பிள்ளைக்கு இந்த விஷயம் தெரியுமா? தெரியும். கோவமா இருக்காரு. மாப்பிள்ள, நடந்ததை நீங்க வித்தியாசமா நினைக்க கூடாது. வித்தியாசமா நினைக்க கூடா? என்னங்க இது? நடக்கிறது எல்லாமே வித்தியாசமா நடக்குது, ஆனா நினைக்கிறது மட்டும் வித்தியாசமா நினைக்க கூடாதுன்னு சொல்றீங்க. ஏதோ குடும்பம்னா சண்டை சச்சரவு மனஸ்தாபங்கள் இருக்குது, சகஜம்தான். ஆனா இந்த மாதிரி நான் கண்டதும் இல்ல கேட்டதும் இல்ல. வசதியான வீடு, மாப்பிள்ளைய தங்கத்தட்டுல வச்சு தாங்குவாங்கன்னு சொன்னாங்க. இங்க என்னடானா கல்யாணம் ஆன மறுநாள் காலையில மாமனாரையும் காணும் மாமியாரையும் காணும். தப்பா எடுத்துக்காதீங்க மாப்பிள்ள. இப்படி ஒரு முடிவை நான் எடுத்திருக்கேன்னா அதுக்கு பின்னால 1000 காரணங்கள் இருக்கு. எனக்கான நியாயம் இருக்கு. உங்க காரணம் உங்க நியாயம் பத்தா எனக்கு கவலை கிடையாது. அது உங்க பிரச்சனை. நேத்துல இருந்து நான் மூட விட்டா இருக்கேன். ஏன் மாப்பிள்ள? ஏனா நல்லா கேக்குறீங்களே கேள்வி. கல்யாணம் ஆனா பொண்ணு மாப்பிள்ளையும் தான் மறுவீடு போவாங்க. இங்க என்னடான்னா மாமியார் மறுவீடு போறாங்க. பொண்ணு மாப்பிள்ளை எங்க போறதுன்னு தெரியாம தடுமாறிட்டு இருக்கோம். உலகத்துல எந்த கல்யாணத்துல அது இப்படி நடந்திருக்குமா? கல்யாணம் முடிஞ்சா மறுவீடு இருக்கும், கறி வந்திருக்கும், அது இருக்கும் இது இருக்குன்னு 20 நாள் லீவ் போட்டு வந்திருக்கேன். எல்லாம் வேஸ்டா போச்சு. அதெல்லாம் ஒண்ணும் யோசிக்காதீங்க மாப்பிள்ள. உங்க லீவு ஒரு நாள் கூட வேஸ்ட் ஆகாது. எப்படி 20 நாள் மாத்தி மாத்தி பஞ்சாயத்து வச்சு டைம் பாஸ் பண்ணலாம்னு சொல்றீங்களா? இல்ல மாப்பிள்ள, மாமனார் வீட்டுல நீங்க எதையெல்லாம் எதிர்பார்க்கறீங்களோ அதுல ஒண்ணுக்கும் குறை இல்லாம நான் பாத்துக்கிறேன். நீங்க 2 பேரும் சந்தோஷமா இருக்கணும், அதுதான் எனக்கு வேணும். நிவி, உனக்கு அப்பாவை பார்க்கணும்னா மட்டும் அங்க போ. மத்தபடி என்ன தேவைன்னாலும் இங்க வா. நாங்க 2 பேரும் பிரிஞ்சுட்டோங்கிறதுக்காக நீ தடுமாற நான் விட மாட்டேன். நிவி, ஹனிமூனுக்கு கொடைக்கானல் போகணும்னு சொன்னீங்க, உங்க அம்மா சொல்லிட்டியா? ஏற்பாடு பண்ணிட்ட மாப்ள. ஒரு அருமையான ரெசார்ட்ல 5 நாளைக்கு சூட் புக் பண்ணிருக்கேன். இன்னைக்கு ராத்திரி பாண்டியன் எக்ஸ்பிரஸ்ல உங்க 2 பேருக்கும் டிக்கெட் புக் பண்ணியாச்சு. கொடை ரோட்ல இறங்குனீங்கன்னா ரிசார்ட் வண்டியே வந்து உங்களை பிக்கப் பண்ணிக்கோ. திரும்பி வரதுக்கு ஒரு ரிட்டர்ன் டிக்கெட் புக் பண்ணியாச்சு. நடுவுல ஒரு நாள் பழனிக்கு போயிட்டு வரதுக்கு சொல்லிருக்கேன். எல்லாத்துக்கும் ரிசார்ட்காரங்க அரேஞ்ச் பண்ணுவாங்க. நீங்க 2 பேரும் சந்தோஷமா போயிட்டு வாங்க. அம்மா, ஏசி ரூம் தானே போட்டிருக்கீங்க? ஹில் ஸ்டேஷன்ஸ்ல ஏசி ரூம் இருக்காது மாப்ள. அது தெரியுங்க, நான் ட்ரெயின் டிக்கெட் பத்தி கேட்டேன். ஓ, செகண்ட் ஏசி. ஓ, நிவி தம் அடிச்சுட்டு வரேன்.
சொல்றேன்னு கோச்சிக்காத. நீ செய்யறது எதுவுமே எனக்கு பிடிக்கல. இந்த வயசுல நீ எதுக்காக தனியா வரணும்? நான் விரும்பி வரல நிவேதா. இந்த முடிவை எடுக்கிறதுக்கு முன்னாடி நான் எவ்வளவு யோசிச்சிருப்பேன், எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பேன் தெரியுமா? அம்மா, இத்தனை வருஷம் அப்பாவோட வாழ்ந்துட்ட, இன்னும் ஒரு 10 வருஷமோ 20 வருஷமோ அவரோட அட்ஜஸ்ட் பண்ணி வாழக்கூடாதா? உங்க அப்பா கூட இத்தனை வருஷம் இருந்ததே பெரிய அட்ஜஸ்ட்மெண்ட் தான் நிவேதா. என்னோட சூடு சொரணை எல்லாத்தையும் விட்டுட்டு தான் உங்க அப்பா கூட வாழ்ந்தேன். இனிமேலும் அப்படி இருக்கிறதுக்கு நான் செத்தே போயிடலாம். சாகிறது கோழைங்க செய்யறது. நான் வாழ விரும்புறேன். ஒரு மனுஷியா கௌரவமா வாழ போறேன். இந்த வீட்ல லேடிஸ் ஹாஸ்டல் நடத்தினா மாசம் ஒரு வருமானம் வரும். அது எனக்கு போதும். என்னம்மா ஒத்தாளா இருந்த இந்த வேலையை செய்ய போற? அதுக்கு பேசாம ஃபேமிலிக்கு இந்த வீடு ரெண்ட் கொடுத்தீனா அந்த காசு வச்சு நீ இருக்கலாம்ல. ஒத்த ஆளா செய்ய போறேன்னு யார் சொன்னது? ஒத்தாசைக்கு ஆளோட தான் செய்ய போறேன். செல்வியும் கோபாலும் கூட தான் இருக்காங்க. இல்லம்மா, இது சரிப்பட்டு வராது. இது தேவையில்லாத வேலை. நீ ரொம்ப கஷ்டப்பட போறமா. உங்க அப்பா கூட வாழ்ந்ததை விடவா பெரிய கஷ்டம் வந்துற போது. சரி சரி, நீ போய் மாப்பிள்ளைய கூட்டிட்டு வா. நான் டிஃபன் எடுத்து வைக்கிறேன். போ. என்னடா இது? நேரம் காலம் தெரியாம வீட்ல என்ன நடக்குதுன்னு புரியாம இவன் பாட்டு இங்க வந்து உட்கார்ந்து தண்ணி அடிச்சு கூத்து அடிக்கிறான். எங்க இருக்கான்னு பாருங்க. சார், ரூம் நம்பர் 5. 5 4 5. ஏய், போய் எழுப்புடா. டேய் டேய் சூர்யா, எழுந்திரிடா. அப்பா வந்திருக்காரு. டேய் சூர்யா, எழுந்திரி. டேய் சார், சரக்கு ஓவர் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். எழுந்திருக்கிற மாதிரி தெரியல. ஆஹா, இது சரி வராது. தண்ணி ஊத்தி எழுப்புடா. டேய் தம்பி சூர்யா, டேய் எழுந்திரிப்பா. டேய் யாரு? தங்கச்சி கல்யாணம், ஒரு பார்ட்டி கூட கிடையாதுன்னு ஃப்ரெண்ட்ஸு கேட்டாங்க. அதான் ராத்திரி வீட்டில் தங்காம சொல்லிட்டு இங்கே வந்தேன். நீ என்னன்னா என்னை எழுப்பி கூட்டு போறதுக்கு இங்கே வந்து நிற்கிற. டேய், உங்க அம்மா நேத்து ராத்திரி வீட்டை விட்டு கிளம்பி போயிட்டாடா. ஓ, அப்போ அவங்கள போய் தேடாம இங்கே எதுக்கு வந்த? என் மேல கோவிச்சுக்கிட்டு உங்க தாத்தா வீட்டுக்கு போயிருக்காடா. இவ்வளோ நாள் உன்னை பொறுத்துக்கிட்டு சும்மா தானே வீட்டில் இருந்தாங்க. இப்போ எப்படிப்பா வீட்டை விட்டு வெளியே போவாங்க? நீவி கல்யாணத்துக்கு வராம நீ ட்ராமா போட்ட. அதுக்கு முன்னாடி ஏதாவது நடந்துச்சா? சாரு மேடத்திட்ட இருந்து சொத்தை எழுதி தர சொல்லி கேட்டாரு. மேடம் மியூச்சுவல் டைவர்ஸ் பேப்பர்ல சைன் பண்ணுங்க, சொத்தை எழுதி தரேன்னு சொன்னாங்க. உங்க அப்பா அதை கொடுத்துட்டு இதை வாங்கிக்கிட்டாரு. எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் மாதிரி. எந்த இடத்துல எழுதி வாங்கின? அதான் அந்த குடுவாஞ்சேரி கிரவுண்ட்ரா. அது எதுக்கு எழுதி வாங்கின? எனக்கு ஏகப்பட்ட கடனை அடிச்சுடா. கடனை அடைக்கிறதுக்காக ஒரு சொத்தை எழுதித்தா வித்து கடனை அடைச்சுக்கிறேன்னு சொன்னேன். பதிலுக்கு ஒரு டைவர்ஸ் பத்திரத்தை காட்டி இதுல கையெழுத்து போட்டு தந்தா அதுல கையெழுத்து போட்டு தரேன்னா, நான் ஏதோ சும்மா பூச்சாண்டி காட்டுறா எங்க போயிட போறான்னு நினைச்சு அவ கொடுத்த டைவர்ஸ் பத்திரத்துல கையெழுத்து போட்டு கொடுத்துட்டேன். சும்மா மிரட்டுறதுக்காக வீட்டை விட்டு வெளியே போடின்னு சரின்னு பொட்டிக்கிட்டு எல்லாம் பேக் பண்ணிட்டு வெளியே கிளம்பிட்டா. சரி, சொந்தக்காரங்க வீட்டுக்கு போயிட்டு காலையில திரும்பி வந்துடுவான்னு பார்த்தா அங்கேயும் போகல. உங்க தாத்தா வீட்டுக்கு போயிட்டு செட்டில் ஆயிட்டா. எப்பா, நீ தான் டைவர்ஸ் பண்ணல, விடுப்பா, பாத்துக்கலாம். டேய், இப்படிதான் சொன்னா எப்படிடா? எந்திரா எந்திரா. தூங்க விடுப்பா. டேய், நிவி கல்யாணம் இப்பதான் முடிஞ்சிருக்கு. சம்மந்தி வீட்டுல நம்மளை பத்தி என்னடா நினைப்பாங்க? இப்படி எல்லாம் நடந்தா உனக்கு எப்படிடா கல்யாணம் ஆகும்? உனக்கு யார் பாக்கெட் மணி எல்லாம் கொடுப்பா? நாலு திட்டி அம்மா வீட்டுக்கு கூட்டு வராம இங்க எதுக்குப்பா வந்த? இவன் ஒருத்த. டேய், என் மேல கடுப்புல தாண்டா உன் அம்மா வீட்டை விட்டே வெளியே போயிருக்கா. நான் போய் கூப்பிட்டா ஒர்க் அவுட் ஆகாது, வரமாட்டா. காலையில நிவி போய் கூப்பிட்டதுக்கே வரமாட்டேன்னு சொல்லி ரஃபா பேசிட்டாளாம். அப்போ நான் போய் கூப்பிட்டா உடனே வந்துருவாங்களாக்கும்.
நீ சண்டை போட்டு வீட்டை விட்டு வெளியே அனுப்புறதுக்கு சமாதான பேச என்ன அனுப்புறையாக்கும் ஏன் என் உயிரை எடுக்கிற போப்பா. டேய் சூர்யா எந்திரா வீட்டை விட்டு போறது உங்க அம்மாடா. அவ பேர்ல இருக்கிற சொத்து மேல கேஸ் நடந்துட்டு இருக்கு. தப்பி தவறி அதுல ஜெயிச்சுட்டான்னு வைய உங்க அம்மாக்கு 4-5 கோடி ப்ராப்பர்ட்டி வந்துடும்டா. வீட்டுல இருக்கும் போதே உன்னையும் என்னையும் திட்டிட்டு இருப்பா. தனியா போய் இருக்கிறவ நம்ம மேல இருக்கிற கோவத்துல நாளைக்கு சொத்தை எல்லாம் கோயில் குளத்துக்கு நீ எழுதி வச்சுட்டானா என்ன பண்றது? ஓ, அப்ப கோயிலுக்கு சேர்ந்த சொத்தெல்லாம் இப்படி கோவத்துல எழுதி வச்சு சேர்ந்தது தானா? டேய் முதல்ல உன் வாய்க்கு ஜிப்பு போடுறா. இப்ப என்ன பண்ண சொல்ற? ஒண்ணு இல்லடா கண்ணா, நீ எப்படியாவது உங்க அம்மா கிட்ட போய் நயமா மெதுவா பேசி அவளை வீட்டுக்கு வர வச்சிட்டேன்னா உனக்கு இப்ப இருக்கிற லேட்டஸ்ட் பைக் வாங்கி தரேன். இது டீல்பா. அப்பா நான் வீட்ல போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு வந்துறேன். ஓகேவா? டேய் அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்லடா. சோப்பு சீப்பு கண்ணாடி எல்லாம் கொண்டு வந்திருக்கேன். பேக் இந்தாங்க. ஓ நீ போய் குளிச்சிட்டு சட்டன் ரெடி ஆயிட்டு வந்துரு. ஓகேப்பா. போ 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 போ. என்னடி இப்படி பதறிட்டு ஓடியாடுற? மோசம் போயிட்டவங்க. என்ன சொல்ற? நம்ம ஆர்த்திய காணோம். உளராத. இங்க எங்கேயாவது அக்கம் பக்கத்து வீட்டுல இருப்பா, தேடி பாரு. ஐயோ நான் நல்லா தேடி பார்த்துட்டேன். நகை நட்டெல்லாம் கழட்டி வச்சுட்டு துணிமணி எல்லாம் எடுத்துட்டு போயிட்டாங்க. முத்து அப்பா சொல்லுங்கப்பா. நம்ம ஆர்த்தி ஏதோ ஒரு பையன் கூட. பதறாத. நம்ம ஆர்த்தி கூடவே அவ ஃப்ரெண்டு ஈஸ்வரின்னு ஒருத்தி சுத்திட்டு இருப்பாளே, அவ வீடு தெரியுமா? நம்ம டிரைவருக்கு தெரியுமா? முத்து வண்டியை காணோம். என்னப்பா? நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் வச்சுக்க. நான் கூப்பிட்டா உங்க அம்மா வரமாட்டா, நீ தான் போய் பேசணும். சரிப்பா. டேடே சூர்யா, அவ ஏதாவது கோவமா பேசினா கூட நீ கோவமா பேசக்கூடாது. நமக்கு வீரியம் முக்கியம் இல்ல, காரியம் தான் முக்கியம். டேய் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? ஐயா, எதையாவது வாங்கய்யா. செல்வி நல்லா இருக்கியா? இருக்கீங்கயா? உனக்கு என்ன, மேடம் வந்துட்டாங்க. 3 வேளைக்கு நல்ல சாப்பாடு. நடத்து. ஐயா, நாங்க 3 வேளை சாப்பிடுறது உங்களுக்கு பொறுக்கலுங்களாயா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. பொண்டாட்டிய ஒழுங்கா வச்சு பழக்க தெரியாது, நீ புழுத்து தான் சாவ. என்ன சொன்ன? இல்லங்கயா, உங்க புண்ணியத்துல நல்லா இருக்கேன்னு சொன்னீங்கயா. சரி சார், அவ போய் சொல்றா சார். நீங்க புளுத்து சாவீங்கன்னு சொன்னா. டேய் கேட்டுட்டு தாண்டா கேட்காத மாதிரி பாரு. நீ வேற விளக்கே சொல்றியாக்கும். ஏய் சூர்யா, வா வா உட்காரு. நான் ஒண்ணு உட்காந்து விருந்து சாப்பிட வரல. கரெக்ட் இல்ல? நீ ஒன்னும் இங்க விருந்தாளி இல்லையே. ஒண்ணு மாதிரி எனக்கு பேச தெரியாதுமா. முதல்ல கிளம்பு. எங்க? நம்ம வீட்டுக்குமா. நம்ம வீட்டுக்கா? இதானப்பா நம்ம வீடு. சாரு உனக்கு எதுவுமே சொல்லலையா? என்ன அருள், வண்டியில வரும்போதாவது நடந்ததையெல்லாம் நீங்க சொல்லிருக்கலாம் இல்லையா? எனக்கு யாரும் சொல்லி தெரிய வேண்டியதில்ல, நடந்ததெல்லாம் எனக்கு தெரியும். என்ன தெரியும் உனக்கு? என்னம்மா வக்கீல பேசாம உட்கார்ந்துருக்காரு, நீ நம்ம பெரிய வக்கீல் மாதிரி கிராஸ் கொஸ்டின் பண்ணிக்கிட்டு இருக்க. சாரோட பல வருஷம் குடும்பம் நடத்திருக்கேனே, அதான் இப்படி பேசி பழகி போச்சு. சூர்யா, எனக்கும் அவருக்கும் ரொம்ப வருஷமா நடந்துகிட்டு இருந்த கேஸ் நேத்து முடிஞ்சு போச்சு.
பை மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் மியூச்சுவல் செட்டில்மெண்ட். தீர்ப்பு எழுதின கேஸுக்கு நீ எதுக்குப்பா வக்காலத்து வாங்குற? அம்மா நீ சொல்றது எனக்கு ஒண்ணுமே புரியலம்மா. வேண்டாம், உனக்கு புரியவே வேண்டாம். புரிய வேண்டியவங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிருக்குமே. பேச வேண்டியது ஏதாவது இருந்தா அவரே பேசலாமே. இப்படி பேசி பேசியே மத்தவங்கள பொல்லாதவங்களாக்காத சாரு. சரி வா வீட்டுக்கு போலாம். எந்த முகத்தை வச்சுக்கிட்டு வீட்டுக்கு போலான்னு என்ன வந்து கூப்பிடுறீங்க? இந்த நிமிஷமே வீட்டை விட்டு வெளியில போன்னு நீங்க தானே சொன்னீங்க. ஆம்பளை கோவத்துல 1000 சொல்லுவான். அதுக்காக நீ வீட்டை விட்டு கிளம்பி வந்துருவியா? யார் மேலேயும் கோவப்படுற யோகிதை உங்களுக்கு இல்ல சார். சரி, பொதுவாவே பேசுவோம். ஆம்பளைக்கு கோவம் வரலாம், பொம்பளைக்கு ரோஷம் வரக்கூடாதா? இத பாரு சாரு, கோர்ட்ல வாதாடி நான் ஜெயிச்சிடலாம், ஆனா உன்கிட்ட வாதாட முடியாது. இத பாரு, நேத்து நடந்ததை நான் மறந்துட்டேன், நீயும் மறந்துரு. ஓகே, வேணும்னா நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்கிறேன். வீட்டுக்கு வா போலாம். இது வரைக்கும் 1000 விஷயத்துக்கு 1000 தடவை மன்னிப்பு கேட்டுட்டீங்க. இப்ப எதுக்கு புதுசா? அது எல்லாத்தையும் தான் நான் விடுன்னு சொல்றேன்ல. அந்த டைவர்ஸ் பத்திரத்தை கிழிச்சு போடு. கிளம்பு, நம்ம வீட்டுக்கு போலாம். சரி வரேன். வா. சொத்து எழுதி வாங்குனீங்களே அந்த டாக்குமெண்ட், அத நீங்க கிழிச்சு போடுவீங்களா? என்ன சாரு இது? என்ன பேசுற நீ? தொட்டு தாலி கட்டின புருஷனை விட உனக்கு சொத்தா முக்கியமா போயிடுச்சு. ஆஹா சார், இதே கேள்வியை நான் உங்ககிட்ட திருப்பி கேக்குறேன். பொண்டாட்டி பிள்ளைங்களை விட உங்களுக்கு சொத்து தான் முக்கியமா போச்சா சார்? நான் உங்களோட சேர்ந்து வாழறது தான் முக்கியம்னா அந்த செட்டில்மெண்ட் பேப்பரை கிழிச்சு போடுறதுல உங்களுக்கு என்ன தயக்கம்? சொந்தத்தை விட சொத்து தான் பெருசுன்னு நான் ஒரு நாளும் நினைச்சு பார்த்ததில்ல. அப்படி நினைச்சிருந்தா என் சொத்துக்களை உங்க இஷ்டம் போல அழிக்கிறதுக்கு நான் விட்டுருக்கவே மாட்டேன். ஆனா என் சொத்தை விட நீங்க தான் முக்கியம் நினைச்சதுனாலதான் அதையெல்லாம் இழந்துட்டேன். என் சொத்தை எழுதி வாங்கினதுக்காக நான் கோவப்படலைங்க. நீங்க என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டது, என் கூட குடும்பம் நடத்தினதெல்லாம் என் சொத்துக்காக தாங்கிறத நான் இப்பவா தெரிஞ்சுக்கிட்டேன். கடைசியா சொத்தை எழுதி வாங்கறதுக்கு பெத்த பொண்ணு வாழ்க்கையே பணையம் வைக்க பாத்தீங்களே, அதுதாங்க என்னால சகிக்க முடியல. சொத்து போனா போதுன்னு என்னால இருக்க முடியுங்க, ஆனா என் நிவியோட வாழ்க்கைய அப்படி நினைக்க முடியாது. இப்ப முடிவா என்னடி சொல்ற? சொல்றதுக்கு என்ன இருக்கு? நான் எடுத்த முடிவுதான் செஞ்சே காட்டிட்டேனே. பிடிக்குதோ பிடிக்கலையோ, புருஷன் கூட இருக்கிறதா ஒரு பொண்ணுக்கு பாதுகாப்பு. பொம்பளைங்க கொஞ்சம் பேரு இன்னும் இப்படி நினைக்கிறதுனாலதான் உங்கள மாதிரி ஆம்பளைங்க தைரியமா இருக்கீங்க. ஆனா பாதி ஆம்பளைங்க பொண்டாட்டிய நம்பிதான் இருக்கீங்க. ஆம்பளை இவ்வளவு தூரம் இறங்கி வந்து பேசிட்டு இருக்க, நீ கொஞ்சம் கூட பதிக்காம பதிலுக்கு பதில் வியாக்கியானம் பேசிட்டு இருக்க. பாத்தியாடா சூர்யா, இப்படித்தான் இத்தனை வருஷமா இவ கூட நான் குடும்பம் நடத்திருக்கேன். எதுக்கு எடுத்தாலும் வஞ்சனையா கருத்து சொல்லுவா. என் மேல கொஞ்சம் கூட மரியாதை கிடையாது. போதும், நிறுத்துறீங்களா? நீங்க கெட்டு சீரழிஞ்சது இல்லாம பொய்யா பேசி என் பிள்ளைங்களையும் ஏன் கெடுக்கிறீங்க? நீ தனியா இருந்து நாய் படாத பாடுபட்டு கடைசியா ஒரு நாள் என் கால்ல வந்து விடுவேன். என்னை ஏத்துக்கங்க ஏத்துக்கங்கன்னு கெஞ்சுவேன். எஸ். எக்ஸ்கியூஸ் மீ, இப்போ நீங்க தான் என்கிட்ட வந்து கெஞ்சிக்கிட்டு இருக்கீங்க. சூர்யா, எனக்கு பொண்டாட்டி முக்கியம் இல்ல, உனக்கு அம்மா வேணுங்கிறதுனால தான் வந்தேன். இனி என்ன நடக்கணுமோ நீயே முடிவு பண்ணிக்க. போடா, வாங்கடா. இனி எனக்கு ஹாஸ்டல் ஃபீஸ், காலேஜ் ஃபீஸ், பாக்கெட் மணிலாம் இனிமே யாரு எனக்கு தருவாங்க? இது வரைக்கும் இதெல்லாம் யாருப்பா கொடுத்தாங்க? நீ தான் கொடுத்த. இனிமேலும் நான் தான் கொடுப்பேன். எனக்கு அது போதும். இனிமே நீங்க பிரிஞ்சிருங்க இல்ல பிரியாம இருங்க. ஐ டோன்ட் கேர். பை.